மீன் பொரிச்சிடலாமாமா? பொரிச்சிடலாங்கண்ணே. அப்படியே ஒவ்வொரு பீஸாக அழுங்காமல் கொடுக்காமல் போடுங்க. நீங்களும் ஏதாவது பதில் பேசுங்க. கழுவி வச்சு முட்டை இருக்க மாட்டேங்குது. கடையை ரெண்டாக அறுத்து வந்துடுறியா கண்ணா? குழம்புல அப்படியே பெருசாக இருக்கும்ல. இன்னொரு பீஸ் போட்டுறேன் தலையில. இன்னொரு பீஸ் போட்டுரு அறுத்து. ஹாய், பவுடர் நல்லா இருக்கும்லக்கா? பவுடர் நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமல் நல்லா சுத்தமாக எடுங்க. நம்ம பையன் போனான்னா என்னமா இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னா. மோர் ஒன்று தாங்கக்கா. 4 ரூபாய்க்கு எதாவது எடுத்துக்கிறாங்க. 4 ரூபாய்க்கா? சரி, எதை எடுத்துக்கிறேன். குழம்புக்கெல்லாம் வறுக்கிறவங்கல்ல, குழம்புக்கு கொத்தமல்லி, சீரகம், வரமிளகா, கடலப்பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு வறுத்துக்கணும். இன்றைக்கி மீன் எடுத்துருக்குது. குழம்புக்கெல்லாம் தேவையான பொருள் எல்லாம் வறுத்து வச்சுருக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிறேன் எல்லாம். கொத்தமல்லி, வரமிளகா, அரிசி, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துட்டு இதில் சரி. வெங்காயம், அடுப்பு கம்மி பண்ணுங்க, அடுப்பு பாருங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி இதையெல்லாம் போட்டு சேர்த்துக்கணும், வணக்கணும். வணக்கியா அறுக்கணுமா? அரைக்கணும், நல்லா வணக்கி நல்லா அறுக்கணும். இந்த மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனாம்மா? தலை, இந்த வாழெல்லாம் போட்டுடலாம். சரி. இது வந்து எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு பொரிச்சிடலாம். மசாலா எங்கம்மா? மசாலா இந்த மாதிரி தான் அதெல்லாம் எடுத்துட்டா. மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுடலாம். சரிம்மா. இந்த வெங்காயம் வணக்கிறேன் குழம்புக்கு. அப்பா சூப்பர்மா. தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஓகே. நிறைய சேர்த்துனா நல்லா இருக்கும். லைட்டாக கடலை மாவு சேர்த்துனா கூட நல்லா இருக்கும். இதில் கடலை மாவு சேர்த்துக்கூடாது, பொரிக்கிறது சேர்த்தலாம். பொரிக்கிறதுலேருந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பீச் சைடு தான் கடலை மாவு சேர்த்துவாங்க. அது இருக்கும், நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா மீன் ரோஸ்ட்டுக்கு, இது வந்து மீன் குழம்புக்கு. எல்லாம் ஒரு ஆய் சொல்லிடுங்கம்மா. ஹாய். வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன். ஸோ மீன் ரோஸ்ட்டு அப்புறம் மீன் குழம்பு நல்லா வாங்க சாப்பிட்லாம். ரெடியானங்காட்டி சொல்கிறோம் எப்படி என்னன்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சிடலாம் குழம்புக்கு. ரொம்ப நாளாக வந்து ஃபுல் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் எடுக்கிறோம். புளி கொஞ்சம் ஊற வச்சிடலாம் குழம்புக்கு. ஓகே. நிறையா புளி எதுக்குமா? அது போட்டது நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மாதிரியே இருக்காது, அப்புறம் புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும். போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த சைஸ் எடுத்துருக்கிறேன். எலுமிச்சப்பழம் சைஸ் எடுத்தாலே போதும். இல்லை அது பத்தாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. எடுத்துருக்கேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் விளாக். நல்லா சமைக்கலாம். சமைக்கிறதால எப்படின்னு காட்டுறோம், எல்லாம் பாருங்கள். ஸோ ஒரு விளாக் மாதிரி பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பின்னாடி வருங்க மா. சொல்லுக்கண்ணே. என்ன சமையல்? இன்னைக்கு மீன் குழம்புக்கண்ணே. சரிம்மா. நான் தேவையான பொருள் எடுத்து அதை நம்ம டெய்லி எப்பயும் எடுப்போம் காலையிலனா. ஸோ இப்போ வந்து போக மாட்டேங்குது அரைக்கிறதுக்கு. காரம் அரைச்சி விடுங்கம்மா கருக்குன்னு. பாட்டி வந்து தண்ணி வந்து காய வச்சுட்டு இருக்காங்க வெளியே.
எண்ணெய் ஊற்றாங்கண்ணே மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெந்தயம் தான் போடணும் மீன் குழம்புக்கு, கடுகுளுத்தம் பருப்பு போடக்கூடாது. கடுகுளுத்தம் பருப்பு போட்டால் என்ன அது போடக்கூடாது, தான் டேஸ்ட் இருக்கும். இதை போட்டால் தக்காளி குழம்பு மாதிரி ஆயிருமா? ஆமாம், தக்காளி குழம்பு பண்ணி ஆயிடும். இதுக்கு அந்த இதாக ரெடிக்கிட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்க போகிறோம். புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாமா? ஆமாம், அதில் ஃபஸ்ட்டு வீடியோவே 2000க்கு மேலே வியூஸ் போயிடுச்சு. 2000 மேலே போயிடுச்சா? ஆமாம். போயிடலாங்கண்ணே. ஓகேம்மா, இது எடுங்கம்மா. சட்னி மாதிரி இருக்குமா? சாந்தா, தண்ணி சாந்து ரெடி, மீன் ரெடி. இது அப்படியே அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிருங்கம்மா. நல்லா கொதிக்கணும். ஓகே, நல்லா கொதிச்சங்காட்டி நல்லா குழம்பு தான் ஆகணும், வாசம் அடங்கணும். அப்புறம் தான் மீன் போடணும். மீன் தலை போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சுதா? தலை போட்டு ஒரு கொதி விடணும். ஒரு கொதி விட்டோன்னா அப்புறம் இறக்கிடலாம். இது நல்லா கொதிக்கணும் குழம்புக்கு. ஓகே, கொதிச்சங்காட்டி தான் நம்ம மீன் போடணும். ஸோ சாந்து பார்த்தீங்கன்னா அடியில் இன்னும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. தோசைக்கல்லில் பொரிப்பீங்களா இல்லை வடச்சட்டிலையா? வடச்சட்டியில் தான் கண்ணு. ஸோ நீங்கள் வந்து எதில் பொரிப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே, இதில் மிளகாத்தூள் எதுவும் போட தேவையில்லையாமா? மிளகாத்தூள் போட்டு அரைச்சிடுறோம். மிளகா அரைச்சிடலாம் கண்ணு, அதே கரெக்டாக காரம் இருக்கும். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்ச காட்டி தான் மீன் போடணும். இதில் இருக்கிற எல்லா பீஸுமே போட்டுறீங்களா? ஆமாம், தலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பொரிச்சு எண்ணெயில் போடலாம். Catch up with what everyone is doing. போடுங்க. கடலை மாவு ஒரு ஸ்பூனு. ம், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சரிம்மா, ஒரு பீஸாக போடுங்க. பொறுமையாக பார்த்து நிதானமாக போடுங்க. சவுண்டே வர மாட்டேங்குது குழம்பு சவுண்டு. குழம்பு சவுண்டு எப்படி வரும்? இந்த குழம்பு கொதிச்சு கட் பண்ணிட்டு அடுப்பு. மீன் நல்லா உள்ள இது பண்ணி விடுங்கம்மா. குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிம்மா, கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மீன் எவ்வளோ நேரமாக கொதிக்கணும்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாம். சரிம்மா, அடுத்து சாப்பாடுக்கா? சாப்பாட்டுக்கு. ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சா? குழம்பு ரெடி ஆயிடுச்சுக்கல. சரிம்மா, அடுத்து சாப்பாடு வச்சிட்டீங்க. சாப்பாடு வச்சாச்சு, விசில் வருது. இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க தனியா? இல்லை, குழம்பு எடுத்து ஊற்றுறதுக்கு தான். ஓ, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குமா? குழம்பு எடுத்து ஊற்றுருங்கண்ணே, தனியாக மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். சரிம்மா, மீன் ரோஸ்ட்டு? மீன் ரோஸ்ட்லாம் பரட்டி வச்சாச்சு. சூப்பர்மா, பொரிச்சிடலாம். ஓகே, சாப்பிடும்போது பொரிச்சா தான் நல்லாயிருக்கும் சூடாக. சரிம்மா, அப்போ பொரிச்சுக்கலாம். பார்த்து மெதுவாக ஊற்றுங்கம்மா. குழம்பு குண்டாவுக்கு மாற்றியாச்சு. ஸோ ஃபிஷ்ஷு பாருங்கள், பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அம்மா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தல விலை கழுவுறீங்களாம்மா? ஆமாம், நல்லா ஆயிடுச்சு. எனக்கு மீன் பொரிச்சிடலாம், சாப்பிடவே பொரிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருன்னு பொரிச்சிட்டாங்க. நல்லா ஒரு வரும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சரிம்மா.
மீன் மூடி வச்சிடலாங்கண்ணே. போன வேற வந்துட்டே இருக்குது. வாய் வச்சு தூக்கிட்டு போயிடும் அப்புறம். ஆமா, வேண்டாம். அதான் காமிச்சன்ல அவன் எங்கே இங்கே யாரும் இல்லை. வெள்ளைன்னு இருக்கான், கருவாயின்னு இருக்கான். ஆனால் இங்கே காணும். அப்புறமா வருவானுங்க, வாஸ்து தேடி வருவானுங்க. வச்சிடலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வடகம் வந்து காஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து வடகம்லாம் காய வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். கொண்டை வச்சிடலாம். வேண்டாம், கீழே வந்துட்டா வந்து. ஸோ நம்ம விஜய் கிரேஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் விஜய் கிரேஸ் vlogs அப்படின்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிருங்க, வாங்க சாப்பிடலாம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மா சொல்லுங்கண்ணே. நீங்கள் செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்களே டேஸ்ட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது கண்ணே. வெயிலில் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. நல்லா இருக்குது. ஆ கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருந்தது, அதான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன் வெளிச்சத்தில். சரிம்மா. முள்ளு இருந்தால் கூட தெரியும், எடுக்க தெரியாது. மீன் பீஸில் வந்துருச்சா? நல்லா வெந்துச்சு கண்ணு. எங்கே காமிங்க. நல்லா வெந்துச்சு கண்ணு. சரிம்மா, வாங்கலாம் சாப்பிட்லாம். பசி எடுத்துச்சு, 11 ஆயிடுச்சு மணி. சரி அதான் சாப்பிட்றலான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். குழம்பு அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. இதே நானாக இருந்தால் பார்த்தீங்கன்னா சொதன்னு ஊற்றி அடிப்பேன். ஓடுங்கம்மா ஒரு வாய். எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். கணக்காக இருக்குது. ஸோ என்னைக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு vlog எடுத்தாச்சு. அம்மா கஷ்டப்பட்டு எடுத்தோம். மத்தமல்லி, சீரகம் மிளகு, மிளகா, அரிசி கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு வறுத்துட்டோம். அப்புறம் அடுத்தது தக்காளி, பூண்டு, தேங்காய் கொஞ்சோண்டு அது தனியாக போட்டு அரைச்சிக்கிட்டோம். நல்லா ஒட்டுக்கா போட்டு மிக்ஸில் அரைச்சி தாளிச்சுட்டோம். குழம்பு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. தெரியுதுமா நீங்கள் சாப்பிட்றதுலேயே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. பக்கத்தில் தண்ணி வச்சுக்க மாட்டிங்களா மீன் சாப்பிட்றப்ப? சரி இருங்க, நான் எடுத்துறேன். அடுத்து மீன் பொரிச்சிடலாமா? மீன் பொரிச்சிடலாம் கண்ணே. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஆமாம் கண்ணே. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறோம். ஆமாம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கைஸ், அதனால தான். எங்கம்மா மீனை ஓப்பன் பண்ணி காமிங்க. நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஊறி? 2 மணி நேரம் ஊறி இருக்குமா? நவுத்துங்க. ஸோ 2 மணி நேரமாக ஊறி பார்த்தீங்கன்னா மசாலா கோட்டிங் பாருங்கள் மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கோட்டிங் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குமா. மசாலாலாம் உள்ளே இறங்கிருச்சு. அவன் பாருங்க கத்திட்டு இருக்கிறான் மியான்ட்டு. டே கொஞ்ச நேரம் இருறா, அப்புறமா தரோம் உனக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்தினா உனக்கு கிடைக்கும். நீங்களும் ஏதாவது பதில் பேசுங்க. இருக்காமா அவன் எடுத்துட்டாவே அப்படிதான் அந்த வாசத்துக்கு வந்துடுவான். ஆமாம், ஒரு தலை எடுத்து அதில் போடு. போடுறேன் பவுலில் எடுத்து அப்படியே வரேன் பாருங்க இங்கே. போடா. பா கற்றுக்கன்னு கத்துறான். மீன் பொரிச்சிடலாமாவா? பொரிச்சிடலாம் கண்ணே. அப்படியே ஒவ்வொரு பீஸாக அழுங்காமல் கொடுக்காம போடுங்க. வா சாப்பிட்றான் பாருங்க. யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்ருக்குறான். அதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிடுவாப்புல. அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் கண்ணே, அப்போ தான் நல்லா மீன் வேகும். நான் உள்ள வேவாதியம்மா கொஞ்சமாக நல்லா பொரியுது பாருங்க, சவுண்டு உங்களுக்கே கேட்கும். ஸோ என்னடா தனியாக விட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்லாம். எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். பா மசாலாலாம் சூப்பராக ஒட்டி இருக்குமாம்மா. ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும் போல் இன்னைக்கு. ஆமாம், வாசம் பாரு எப்படி வாசம் இருக்கு. இதே மாதிரி இனிமேல் ஃபுல் vlog எடுத்து அப்லோடு பண்ணுறோம். சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம இதே தான் கேட்குறாங்க, வெளியே போகிறதெல்லாம் எங்கேயும் எடுத்து vlog போடுங்க அப்படின்ற மாதிரிலாம். வெளியில் போகிறதெல்லாம் போட்டுடலாம். ஸோ இனிமேல் சமையல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி vlog வந்து நம்ம சேனலில் வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்ன ஆசைனா காடு சைட்லலாம் வந்து சமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சமைச்சு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு தான் ஆசை. கிராம சைடில் யாராவது நம்ம சொந்தக்காரங்க கூட போய் அங்கே போய் செஞ்சிடலாம். ஸோ கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருமே இல்லை. மீன் ரெடி ஆயிடுச்சுக்கண்ணே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எடுத்துருங்கம்மா. மீன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒட்டுக்கா எடுக்க முடியாது. சரிம்மா, ஒவ்வொன்றா கூட எடுங்க. எடுத்துட்டு இருமா, அப்படியே எண்ணெயில் வைங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எண்ணெயிலே கேட்டுமா எண்ணெயில் வைங்க, டம்ப்ளைன் எப்போ ரெடி பண்ணணும்ல.
பார்த்து சரி 2 எடுத்து போடுங்க ஃபஸ்ட்டு. அப்படியே வாங்க, ஆஃப் பண்ணிடுங்க உலைய. ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது உங்களெல்லாம் விட்டு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, முடிஞ்சால் சாப்பிட்லாம் எல்லோரும் ஒட்டுக்கா அம்மா கையில். நல்லா வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. செம்ம டெம்டிங்காக இருக்குமா பார்த்தாலே. ஐயோ ஸோ நீங்களே பாருங்கள், கோட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மசாலாலாம் செம்மையாக இருக்குல்ல. இது என்னென்னமா போட்டிங்க? இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். ஆமாம். அப்புறம் மீன் வறுவல், இது பொரிக்கிறது மீன் மசாலா, பொட்டுக்கல் அரைச்சி கொஞ்சம் போட்டிருக்கிறோம். ஸோ கடலை மாவு போட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். சரிம்மா, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லிடுவாங்க அம்மா. வாங்கம்மா. மீன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்க்குறோம். எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக இருக்குது போல், ஆனால் மொறுமொறுன்னு இருக்குது. சரிம்மா. ஸோ அடுத்து நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லிடுறேன். வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான், சமைச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு முடிச்சு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதோ வீடியோ வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன போடலான்ட்டு, என்ன மாதிரி விளாக் போடலான்ட்டு. சரிம்மா, பாய். பாய்.